Sunshine, sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. Everything I want might be a miracle. ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். அடடா, காலையில் பார்க்கும் போதே மண்டே அதுவுமா ஏமா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ருசியான ஒரு சிக்கன் தொக்கு. இந்த சிக்கன் தொக்கு வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணேன்னு என் கூட மறக்காமல் வந்து என் கூடயே வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. அப்போ தான் நான் செய்கிற இந்த அட்டகாசமான ருசியான சிக்கன் தொக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நாங்கள் இதெல்லாம் விட பயங்கரமாக பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் ஒரு சின்ன சூப்பரான ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா பெரிய கம்பசுஸ்திரம் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 சூப்பரான ரொம்ப உடல் நலத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமான அந்த 2 பொருள் வச்சு வறுத்து அரைச்ச அந்த பொடி தான் இதில் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இது என்னடா இது, கவரை பிரித்தாச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு கவரில் ஒரு 4 துண்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் மஞ்சுமாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அடித்து பிடிச்சி ஒரு 150 கிராமுக்கு ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ எடுக்கிறேன் சிக்கனு, ஈரலும் இல்லையா? அப்போ நான் என்ன செய்கிறது? அப்போ எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ஏதாவது போட்டு தான் ஆகணும் பாய் அப்படின்னு. நம்ம பாயா தெரிஞ்சவர், சரி இந்தா பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ராவே ஒரு 4 துண்டு போட்டு அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு கவரை வச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கை விட்டு இந்த மாதிரி அந்த சிக்கன் ஒன்றோட ஒன்றா பிசைஞ்சு நம்ம வந்து வாஷ் பண்ணால் தான். நான் இந்த மாதிரி ஜல்லியில் வச்சு தான் நான் இதை வாஷ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிலாம் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இந்த தண்ணியெல்லாம் இதில் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு மஞ்சள் தூளும் உப்பும் கல் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ருசியான சிக்கன் தொக்கை செஞ்சுருவோமா? அதுக்கு நான் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சட்டியில் செஞ்சு உங்களையும் போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டேன். நான் வேறு ஒரு சட்டி வாங்கியிருக்கேன் மக்களே, புதுசாக சூப்பராக. அதுலேயும் நம்ம செஞ்சு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். சமையல் எண்ணெய் ப்ளஸ் நான் வந்து நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிக்கன் செய்யும் போது மறக்காமல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதிக அளவு உங்களுக்கு ஹீட்டு தராது, பாடி வந்து உடல் சூடு ஆகாது. அதனால் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கடலை எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயும் சமையல் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான், சிக்கனுங்கிறதுனால ரொம்ப ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம மசாலாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று தூக்கி டப்புன்னு போடுங்க. 2 பச்சை மிளகா, கண்டிப்பாக பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடி தூளாக டேஸ்ட் இன்னும் அள்ளி கொடுக்கும். ஸோ 2 சின்ன பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் 2 வெங்காயம், அதை மட்டும் நான் வந்து சூப்பராக போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு, இதுக்கு என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 கிராம்பு அந்த ஸ்டார் பூ இது எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிட்டு வெங்காயம் போடுறாங்க. அப்படி போட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன ஆகுதுன்னா அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்குது. அதனால் அப்படி பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நாங்களுமே வெங்காயம் போட்டு தான் வதக்கும் அப்படின்னா சூப்பர் குட். இதே மாதிரி வெங்காயம், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வெங்காயம் போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கினோடனே அடுத்து டப்புன்னு சிக்கன் இல்லையா, என்ன வீடியோ வேகமாக போகுதுன்னு பார்க்காதீங்க. சிக்கன் இல்லை, எப்போ செஞ்சு எப்போ சாப்பிட்டு உங்களையும் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக அடித்து தூள் கலப்பியாச்சு. ஸோ தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே கல் உப்பு போட்டாச்சு. கல் உப்பு போட்டோன்னே அடுத்தது என்னதே மஞ்சள் தூள் தான், அதையும் தூக்கி போடுங்க. இதை முக்கியமாக பேச்சுலர்ஸு புதுசாக நான் சமைக்கவே தெரியாதுங்க, என்ன எங்கள் வீட்டில் சிக்கன் தொக்கு நீ சமைச்சி தான் பாரு அப்படின்னு என்கிட்ட பெட் கட்டிட்டாங்கன்னா சூப்பரான இந்த சிக்கன் தொக்கை செஞ்சு கொடுங்க, உங்களை விட யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பாராட்டுவாங்க. இது வரைக்கும் அவ்வளோதான். வதங்குச்சா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு எல்லாம் வதங்கின உடனே உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு. அதுவும் நல்லா போட்டு வதக்கின உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனையும் தூக்கி இதில் போட்டு நல்லா பெரட்டி லெஃப்ட் ரைட் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக தெரியும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் சிக்கன் வீடியோ போடுறேன். மறக்காமல் ஹைப் கொடுத்துடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. மறக்காமல் சூப்பராக உங்களோட லைக் கமெண்ட் அண்டு ஹைப்பையும் கொடுத்துடுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் நம்ம அந்த ஜார் வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா,
பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி அந்த ஜார் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஜார் வாஷ் பண்ண தண்ணி சும்மா விட்டுற முடியுமா, எடுத்து கீழே ஊற்றிட முடியுமா, நேவர் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து இதில் அலசி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு தட்டு போட்டு அப்படியே நான் வந்து சிம்மில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதங்க விட்டுருக்கேன். வதங்க விட்டு நீங்கள் அடுத்தது சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சிக்கன் முதல்ல நம்ம என்ன தான் விசில் போட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தட்டு போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்புறம் விசில் போடுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்டைம்ஸு வதங்கவே விட மாட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு நம்ம விசில் வைக்கிறவங்களும் இருப்போம். அது ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வதக்கி தட்டு போட்டு நல்லா மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் தம் போட்டோம் அப்படின்னா சிக்கன் சூப்பராக இருக்கும். எப்படி தலை கொதிச்சிட்டே வருது பாருங்கள் சிக்கன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி நான் இதில் இவ்வளோ தான் தண்ணி. இதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் வைக்க போகிறேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கல, பெப்பர் சிக்கன் தொக்கு தான் வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து தண்ணி கம்மியாக தான் வைக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஸ்பூன், இப்போ நான் வந்து கரெக்டாக 1/2 கிலோ தான் செய்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/2 கிலோவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா பேபி ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூனில் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்பயே நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இதில் ரெட் சில்லி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அவ்வளோதான் மசாலா இதில். இதுக்கப்புறம் தான் நம்ம சொன்ன அந்த சீக்ரெட் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த வாஷ் பண்ணி அப்படியே இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா மசாலாஸ்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம வந்து குக்கரை தம் போட்டு மூடிடலாம். இப்போவே அலசல் முடிஞ்சிடாதுங்க, இன்னும் இருக்குது. ஆனால் சீக்கிரம் குக்கரை மூடி போட்டு ஃபைனலாக காட்டுமா அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக என் கூடயே வாங்க சேர்ந்து மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுங்கிறது பார்க்குறவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். உண்மையிலேயே நானுமே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ, அதாவது இந்த யூடியூப்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வரும்ல, இது என்னங்க குக்கரை தட்டிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா. இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்காக சொல்லணும்னா, குக்கரில் செய்யும் போது எப்போவுமே வந்து இந்த குக்கர் என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலுமே அந்த உள்ளே வரக்கூடிய அந்த டயர் அந்த ரப்பரை வந்து என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு விசில் போடுங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப டைம் நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து நம்ம சொன்ன சீக்ரெட் மசாலாக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் கம்மன்னு அப்பா விசில் வரும்போதே வாசனை தூக்குது. அந்த சீக்ரெட் மசாலா இதுதான். என்னம்மா இது எங்களுக்கும் தெரியுமேம்மா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இது. எப்போவுமே சிக்கனை இறக்கி முடித்த உடனே இந்த மிளகும் சோம்பும் நல்லா கொஞ்சம், அதாவது ரொம்ப நம்ம காய வச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வறுத்து தட்டில் போட்டுக்கின்னு நீங்கள் வந்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கினாலும் ஓகே தான். இல்லை அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கல்ல வச்சு, அதாவது ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. நீங்கள் இதை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து அந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே மேலேக்கா அப்படியே தூவி, அதுக்குள்ளே இங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி அதை பார்ப்போம். கிச்சன்னா சம்பவம் நடக்க தானே செய்யும். அப்படி இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இடிச்சுப்பேன். அதாவது இப்போ நான் உங்களுக்கு இடித்து காமிச்சேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அதை குறைன்னு பவுடர் ஆக்கணும். ரொம்ப போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடாதீங்க. பாவம் இல்லை, அதுவும் குறைன்னு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதை சிக்கன் கிரேவி மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா அடடா அட்டகாசமாக இருக்கும். அப்படியே இதை விட என்னடா சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பவுடரை ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட சீக்ரெட் பவுடர். எங்கள் அம்மா எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போது தெரியாத உங்களுக்கும் சொல்லித்தரேன். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த சீக்ரெட் பவுடரை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த பவுடரை ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் மஞ்சுமாக்கு ஒரு ரெட் கலர் ஹார்ட் இன்னும் கொடுத்துருங்க. ஸோ இந்த சிக்கன் வெந்துருச்சு 1 2 3 அப்படின்னும் போது 3 சொல்ல முடியல, அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி டக்குன்னு அந்த பெப்பரையும் அந்த சோம்பையும் நம்ம வறுத்து வச்சிடணும் இல்லையா, அதை தூவி மேலே இது மேலே அப்படியே சூப்பராக மேலே தூவி அப்படியே கலரும்போது, ஐயோ விசில் வரும்போதே என் பாப்பா ஓடி வந்து அம்மா ரெடியாம்மா சிக்கன் அப்படின்னா, ஒன்றும் தின்ன போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நம்ம தான் மஞ்சுமாக்கு தான். இருந்தாலும் குழந்தை அவ்வளோ ஆசையாக அந்த வாசனைக்காக கேட்கும் போது அடடா அப்படின்ற மாதிரியே இருக்கும். சிக்கன் தொக்கு ரெடி. பார்த்தீங்களா, எந்த கலர் எதுவுமே போடாமல் நம்ம வீட்டு சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மேலே இப்போ அப்படியே நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படியே இறக்கி கம்மன்னு வாசனையோடு சுட 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 சாதம் போட்டு சாப்பிட்டா அப்பா அடி தூளாக இருக்கும். ஸோ யாருக்கு இல்லாமல் இந்த சளி பிரச்சனை, கோல்டு, இருமல் இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் தொக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பாடு போட்டாச்சு மக்களே, வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய். தேங்க்யூ.